சிவகார்த்திகேயன் நானும் இமானும் பிரியக்கூடாதுன்னு நினைச்சார் அப்படின்னு இமானோட முதல் மனைவி மோனிகா சொல்லியிருக்கிறது தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிவகார்த்திகேயன் ரொம்ப பாவம், ரொம்ப டீசென்டான மனிதர் அவரு. இமானுக்கு இப்போ பட வாய்ப்பு இல்லைன்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. விவாகரத்துக்கு அப்புறம் தான் 30 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு சுயமா முன்னேறி என் மகள்களோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் குறித்து இசையமைப்பாளர் டி இமான் வீசிய குற்றச்சாட்டு தான் சோசியல் மீடியாக்கள் மட்டும் இல்லாம திரைத்துறையிலையும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. சிவகார்த்திகேயன் தனக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிட்டதாவும், அதனால இந்த ஜென்மத்துல சிவகார்த்திகேயனோட சேர்ந்து பயணிப்பது கடினம் அப்படின்னும், அது குறித்து வெளிப்படையா சொன்னா குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்னும் இமான் கூறியதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. 2 பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில தன்னோட முதல் மனைவி மோனிகா ரிச்சர்ட கடந்த 2021ஆம் ஆண்டு விவாகரத்து செஞ்சாரு இமான். அதுக்கப்புறம் அமலி அப்படின்றவங்கள 2ஆவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்போவே இந்த பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு ஆச்சரியத்தோட விவாதிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் தனக்கு துரோகம் செஞ்சிட்டார் அப்படின்னு இமான் மோனிகா விவாகரத்துக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அதே நேரத்துல என்ன துரோகம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம வெறும் துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றது சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை கெடுக்கத்தான் அப்படின்னு சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் இமானுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் இமானோட முதல் மனைவி மோனிகா ரிச்சர்ட் இப்போ ஒரு பரபரப்பு தகவலை சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் எங்களோட குடும்ப நண்பர் தான், ரொம்ப டீசென்டான மனிதர் தான். இமானுக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு. நண்பர் அப்படின்ற அடிப்படையில எங்க குடும்பத்து மேல அக்கறையா இருப்பாரு. என் மகள்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எங்களுக்குள்ள விவாகரத்து நடக்க கூடாதுன்னு சமாதானம் பேசி பஞ்சாயத்து பண்ணி வைக்க வந்தாரு. ஒரு குடும்பம் சிதறிடக்கூடாது அப்படின்ற நல்லெண்ணத்துல நாங்க ஒற்றுமையா வாழணும்னு நினைச்சு சமாதான முயற்சியும் எடுத்தாரு. இமானோட விவாகரத்து முடிவுக்கு சிவகார்த்திகேயன் சப்போர்ட் பண்ணல, நியாயத்துக்கு பக்கம் தான் நின்னாரு. அது இமானுக்கு பிடிக்கல. சிவகார்த்திகேயன் தனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது தான் இமான் துரோகம்னு சொல்றாருன்றது எனக்கு புரியுது. ஆனா அதை வெளியே வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவா குடும்ப நண்பர்கள்னு இருந்தா நண்பரோட குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. இதுல சிவகார்த்திகேயன் மேல என்ன தப்பு இருக்கு? 1 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணெல்லாம் ரெடியா பார்த்து வச்சுட்டு தான் இமான் எனக்கு விவாகரத்தை கொடுத்தாரு. நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அரசியல்வாதிகளை வச்சு உங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டல் எல்லாம் கொடுத்து 46 நாட்கள்லே விவாகரத்தும் வாங்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த ஒரு ஜீவனாம்சமும் கொடுக்கல. காசு வேணுமா, பிள்ளைகள் வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு பிள்ளைகள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எந்த ஜீவனாம்சமும் வாங்காம வந்துட்டேன். அந்த வாழ்க்கையிலிருந்து ஒண்ணுமே இல்லாம வெளியே வந்து இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனியை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 30 பேருக்கு சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு சுயமா முன்னேறி என் 2 மகள்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கம்பெனியை வளர்க்கறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. என் வலிகளையும் வேதனைகளையும் இதுல செலுத்தி கடுமையா உழைச்சிருக்கேன். அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கு. உண்மைய சொல்லணும்னா இமான் சொல்றத பத்தியெல்லாம் யோசிக்க கூட இப்ப எனக்கு நேரம் கிடையாது. அவரே விட்டுட்டு போயிட்டு இப்போ எதுக்கு எங்களை பத்தி பேசணும்? என் மகள்கள் மேல அவருக்கு கொஞ்சமும் பாசம் கிடையாது. அவரோட இன்ஸ்டாவை பாருங்க, என் மகள்களோட போட்டோவையா போடுறாரு. திருமணத்தை கூட பிள்ளைகள் கிட்ட சொல்லல. எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தாரு. ஆனா பிள்ளைங்களை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் பட்ட கஷ்டத்தை பொண்ணுங்க கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். இமான் நல்லவரா இருந்தா பொண்ணுங்க அவரை பார்த்திருப்பாங்களே, ஏன் பார்க்கல அப்படின்னும் கேள்வி எழுப்பி இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.